உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. வணக்கம் நண்பர்களே, சரண்ஸ் மருத்துவமனை மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு வந்து ஆயுஷ் மெடிசன்ஸில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த செல்களை அழிக்கக்கூடிய இம்யூன் பூஸ்டர்ஸ் நிறையா நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4448 வியாதி தான் வரும், அது அத்தனைக்குமே மருந்து இருக்குன்னு. அது எல்லாத்துக்கும் மருந்து இருக்கா? எப்படி ஒரு 80 இயர்ஸ் ஒருத்தர் இறக்க போகிறாரு, அதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டு பேசக்கூடாது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அருமையான மருந்துகள் இந்த மருத்துவத்தில் இருக்குது. ஆனால் என்ன நம்ம பழகிட்டோம், இப்போ காய்ச்சல் வந்தால் நம்ம இன்ஜெக்ஷன் போடணுங்கிறது மேண்டேட்ரியாக நம்ம மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு அது போட்டால் தான் சரியாகுங்கிற ஒரு ஃபீல். ஆனால் ஒரு முறை நீங்கள் ஹோமியோவோ இல்லை சித்தாவோ இல்லை ஆயுர்வேதம் எடுத்து பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இது தெரியுது. இப்போ நான் வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னு யாரை கேளுங்க, 99% என்ன சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுறோம், டேப்லெட் எடுத்தோம், போனோம், மெடிக்கல் ஷாப்பில் போனோம், டேப்லெட் வாங்கி போட்டோம், இதை தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். செல்ஃப் மெடிக்கேஷன் வெரி டேஞ்சரஸ். அதுலேயும் பர்டிகுலராக ஆயுர்வேதிக் போனீங்கன்னா, சித்தா போனீங்கன்னா, ஹோமியோ போனீங்கன்னா உங்களோட உடம்புல இம்யூனிட்டி ரைஸ் ஆகும், ரூட் காஸ் என்னவோ அதை சரி பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கேன்சர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது கலோன் கேன்சராக இருக்கலாம், ப்ரோஸ்டோமேகலி அந்த ஏரியாவில் ப்ரோஸ்டைட்டிஸ் கேன்சராக இருக்கலாம், அதே மாதிரி அப்டாமினல் சைடில் ஏதாவது கேன்சராக இருக்கலாம், லங் கேன்சராக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல டியூமர்ஸோ கேன்சரோ இருக்கும்போது இது வந்து அழகாக இந்த மருத்துவத்தை ட்ரீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக ட்ரீட் பண்ணலாம். பட் எல்லாமே கொஞ்சம் அந்த இம்யூன் பூஸ்டர்ஸ், உணவு, பயிற்சி, அந்த மனநிலை எல்லாமே, கவுன்சிலிங் எல்லாமே கரெக்டாக பண்ணால் ரொம்ப ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. இப்போ நிறைய கீமோ ரேடியேஷன்லாம் போனதுக்கப்புறம் எத்தனை பேருடைய வீக் ஆகிடுறாங்க, எத்தனை பேர் இல்லாமல் போயிடுறாங்க, மனசு ரீதியாக உடஞ்சிட்றாங்க, இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிருது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு மருத்துவம் இருக்காங்க. எல்லாமே பண்ண முடியும்னா சில விஷயங்களுக்கான மருந்துகள் நிறையா வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இது பண்ண முடியுமா, இது எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்மளும் வந்து ஒரு 1.5 months ஒரு 48 days எடுத்தால் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத நீங்கள் விசிபிளாக பாருங்கள். இல்லை ஒரு 15 daysல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா, இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா வித்ரா பண்ணுங்கள். அது கேன்சராக இருந்தாலும் சரி, லிவர் டிஸார்டராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த மருத்துவத்தை ஒரு முறை ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 daysலேயே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுன்னா அதை நீங்கள் கன்டினியூ பண்ண வேண்டியதானே. ஸோ பரவாயில்ல. அப்படி இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட வந்திருந்தார். வரும்போதே எனக்கு டவுட், இல்லை நான் பல்ஸ் எல்லாம் பார்த்தோம், டாக்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை முடியாதுன்ட்டாங்க. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார், என்ன அது இறந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் கையில் இறக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கன்னாரு. ட்ரீட் பண்ண ஒரே வாரத்தில் அவருடைய டோட்டல் சிம்டமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக அவர் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவர் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு, வேறு லெவல் இருந்தார். ஸோ 2-3 இயர்ஸ்க்கு மேலே அவர் லைவ்லியாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சின்னதாக ஒரு இடையூறு ஏற்பட்டு இறந்துட்டார். ஆனால் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதே வந்து நீங்கள் ஒரு கீமோ ரேடியேஷன் அந்த மாதிரிலாம் போயிருந்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் போக வேண்டாம்னு சொல்ல, போக வேண்டியது போகணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆயுஷ் மெடிசன்ஸில் ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது 15 days நீங்கள் மருந்து எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பயங்கரமான வித்தியாசங்கள் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி அந்த பிரச்சனைகளோட தீவிரம் குறைக்கப்பட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான நிறையா விஷயங்கள் இந்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேன்சரானால் உடனே வந்து பதட்டப்பட்டு உடனே இது பண்ண வேண்டாம். பொதுவாக உங்களுடைய உணவுகளில் நிறைய மாற்றங்கள் செய்யுங்க. எண்ணம், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எண்ணம் செயலாகிறது. எண்ணம் நம்ம நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல நபர் மட்டும்தான் இருக்க முடியும். நீங்கள் கெட்ட நபர் வந்து அவங்களாம் தானாக தெரிச்சிருவாங்க, அந்த இடத்துல இருக்கவே முடியாது. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க, ஒரு நல்ல எண்ணம், ஒரு பாசிட்டிவ் எண்ணம் இருக்கிறவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெகட்டிவ் பர்சன்ஸ் உள்ளே வந்தாவே நம்ம வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுவோம். இதெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் இது நடக்கும். இதுதான் வந்து நிறையா வந்து ஒரு சென்சரி பர்செப்ஷன்ஸு நிறையா வந்து நம்ம இதை ஃபீல் பண்ண முடியும். அப்போ நம்ம பாசிட்டிவான எனர்ஜி, நல்ல நேர்மறை சிந்தனையாளர்களாக இருக்கும் பொழுது பொதுவாக நோயோட தன்மை நல்லா கட்டுப்பட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே முக்கியம். ஒரு கேன்சர் வந்துச்சுன்னா உணவு முக்கியம், நேர்மறை சிந்தனை முக்கியம், நல்ல இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டக்கூடிய நல்ல அருமையான மருந்துகள் முக்கியம், பக்க விளைவில்லாத மருந்துகள் முக்கியம். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நிறையா விஷயத்தில் நம்ம இந்த க்யூரை பார்க்கலாம். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் மக்களுக்கு வந்து நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிட்னி ஃபெயிலியர். எதனால் வருது அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது.
நிறைய ரீசன்ஸில் மெயின் ரீசன் அதிகமாக மருந்து உட்கொள்ளுதல், வலி நிவாரண மருந்து இருக்கிற மூட்டு வலி, எனக்கு கை கால் வலி, ஜாயின்ட் பெயின், தலைவலி, மைக்ரேன், எனக்கு வயிற்று வலி, தொடர்ந்து மருந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு பீரியட் அப்போ எனக்கு வயிற்று வலி வருது, மருந்து எடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா போய் கிட்னியை ப்ரெஷரைஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு நம்ம மருந்து எடுத்துகிட்டே இருக்கிறோம், அது அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கிட்னியோடைய ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும், யூரியா கிரேட்டின் ரைஸ் ஆகும், அப்படியே இஜிஎஃப்ஆர் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். அதே மாதிரி போய் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரீனல் டிசீஸாக இருக்கும். ஸோ இதில் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா அதிகமான மருந்துகள், தேவையில்லாத மருந்துகளை உட்கொள்ளுதல். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக், ஹைலி ஆல்கஹாலிக் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ட்ரபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எப்போவுமே எப்போ ட்ரிங்க் அடிக்கிறது, ஓவர் ட்ரிங்க் அடிக்கிறது, இதெல்லாம் போய் ட்ரிங்க் அடிக்கிறதே பாதிப்பு. அதில் ஓவர் ட்ரிங்க் அடித்தா, டெய்லி அடித்தா, ஸோ கண்டிப்பாக அது பாதிப்பை உண்டு பண்ணியே தீரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிட்னி ஃபெயிலியருங்கிறது ஒரு கொடூரமான ஒரு விஷயம், வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் கிட்னி ஃபெயில். அது பர்டிகுலராக ட்ரிங்க் அடித்து அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்கு அசைட்டிஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், வயிறு மகோரத மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஆஸ்பிரேட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் இன்ஜெக்ஷனை உள்ளே விட்டு அதிலேருந்து நீர் கோர்த்து நீர் எடுத்து, அது கொடூரமான ஒரு செயல். ஏன்டா அப்போ அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் ட்ரிங்க் அடிக்க நிறுத்துறியானா உடனே நிறுத்திடுவாங்க, ஏன்னா உயிர் பயம் வரும். ஏன் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம நினைக்கிறது இல்லை. ஸோ ஒரு விஷயம் என்ஜாய் பண்ணணுன்னா தேர் இஸ் அ லிமிட்டேஷன். அந்த லிமிட்லேயே இருந்தால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லை, அப்போ அந்த லிமிட்லேயே இருங்க. லிமிட்டை தாண்டினீங்கன்னா அது கிட்னி ஃபெயிலியர் கொண்டு போகும். டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தொடர்ந்து மருந்துகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது கிட்னி ஃபெயிலியர் கொண்டு போகும். ஸோ இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க. ஒரு சமயம் வந்துருச்சு, அப்போவாது என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கணும். உடனே போய் டயாலிசிஸ் போகிறது அப்படிங்கிறது மட்டுமே சரியான தீர்வு அல்ல. இப்போ டயோரிட்டிக் மாதிரி மருந்துகளை சாப்பிட்ற, லாசிக்ஸ் மாதிரி மருந்துகளை சாப்பிட்டு உடனே யூரின் போகிறது, அதன் மூலமாக ப்ரெஷரைஸ் பண்ணி கிட்னிக்கு மறுபடியும் நம்ம வேலைப்பழுவை அதிகமாக கொடுத்து அதை வேலை வாங்குறதுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாகப்படுத்துமே தவிர குறைக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நேச்சுரல் ரெமெடியை தேடிப்போங்க. நேச்சுரல் ரெமெடி அப்படிங்கிறது உங்களுக்கு என்றைக்குமே அருமையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யூரியா கிரேட்டின் குறையும், ஐஜிஎஃப்ஆர் ரைஸ் ஆகும். இதுதானே வேணும், இது சும்மா நம்ம எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பாருங்கள். ஸோ ஒரு 48 டேஸ், ஒரு 15 டேஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத மருந்துகளை நிறுத்துங்க. கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மருந்து, லிவருக்கு ஒரு மருந்து, நியூராலஜிக்கு ஒரு மருந்து, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருந்துகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கிட்னிக்கு பால் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், கிட்னியோட லோடு ஜாஸ்தி ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிட்னி பழுதடைஞ்சிடும், அதுக்கு நெப்ரான்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும், நெக்ரோசிஸ் அழிந்து போகிற நிலைமை வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். அப்படின்னா இதை ரெஜுவனேட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இந்த மருத்துவத்தில் தான் இருக்குது இல்லையா. டைரெக்டாக கொஞ்சம் நாளைக்கு டயோரிட்டிக் நீர் போகிற மாதிரி நிறைய மருந்துகளையோ இல்லை உணவுகளையோ கூட கொடுக்க முடியுமே தவிர, அது கிட்னியை மறுபடியும் செயல்படுத்த வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆயுஷ் மெடிசன்ஸில் உண்டு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எங்கே போய் நீங்கள் டயாலிசிஸ் போகிறீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரு 15 நாள் 20 நாள் பண்ணுறீங்கன்னு ஆகிப்போச்சு, ஒரு 20 நாள் 1 மாதம் ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ இதுதான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலில் கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும். ஸோ கிட்னி ஃபெயிலியரை பயப்படாதீங்க. அதே மாதிரி தான் லிவர். ஸோ லிவருக்கும் அதே தான். லிவருக்கு என்ன ரீசன், நிறைய ட்ரிங்க் அடிக்கிறது, ஓவர் ட்ரக்ஸு. கிட்னியும் லிவரும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதனால் என்ன ஆகுது, ஜாண்டிஸ் வருது. ஜாண்டிஸ் நம்ம சரி பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள் இதில் தான் இருக்குது. கீழநெல்லியெல்லாம் நிறைய பேர் ஒரு காலத்தில் கிண்டல் அடித்தாங்க, கீழநெல்லியை அரைச்சி குடிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி கீழநெல்லியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பேட்டர்ன் பண்ணி அதை மருந்தாக கொடுக்குறாங்க. இதெல்லாமே நம்ம நாட்டில் ஒரு வானசாஸ்திரமாக இருக்கட்டும், அந்த காலத்தில் நாம் கண்டுபிடிச்ச அற்புதமான விஷயம். இட் இஸ் கால்டு ரெவலேஷன். ஞானத்தினால் ஏற்பட்ட விஷயங்கள். நம்மளால் எல்லாத்துக்கும் கிளினிக்கல் எவிடன்ஸ் இருக்கா? ஏன் கிளினிக்கல் எவிடன்ஸ் வர்ற ஒரு மருந்து மறுபடியும் பேன் பண்ணுறாங்க? இதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ நாம் பெரிய எல்லாருமே நினச்சோம் அந்த மருந்து தான் எல்லாமே எல்லாத்துக்கும் தேவை தான். ஆனால் எந்த மருந்து உங்களை சரிப்படுத்துமோ, எந்த மருந்து போக போக மருந்துகளை குறைக்க முடியுமோ, எந்த மருந்து உங்களுக்கு பக்க விளைவு இல்லாமல் இருக்க முடியுமோ, எந்த மருந்து உங்கள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துமோ அந்த மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த கேட்டகரியில் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. மருந்துகள் உங்களை குணப்படுத்தணும், போக போக மருந்துகளை குறைக்கணும், உங்கள் ஆரோக்கியம் மேம்படணும், உங்கள் நோய்கள் கட்டுப்படணும். இது பண்ணுமானா எந்த மருந்து வேணாலும் எடுக்கலாம், பக்க விளைவு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுக்குங்க. ஸோ இதுதான் சரியான தீர்வு. ஸோ லிவர் டிஸார்டர், கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு முறை சரண்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒப்பீனியன் கேளுங்க.
அது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய மாற்றத்துக்கு உண்டாக்கும். ஃபுட் பாய்சன் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஃபுட் பாய்சனுங்கிறது ரொம்ப இப்போ ஒரு இடத்துல போய் சாப்பிட்ற பிடிக்கல, இன்ஃபெக்ஷன் ஆகுது, உள்ளுக்குள்ளே தேவையில்லாத கண்டாமினேஷன்ஸ் வருது. ஒரு இடத்துல போய் தண்ணி குடிக்கிறோம், அந்த இடத்துல ஒரு பாக்டீரியா ஒரு வைரலாக நம்ம ஃபுல்லாக இதாகுது. இதனால் என்ன ஆகுது, நமக்கு டயரியா போகுது, பயங்கர டயர்டு, சொல்ல முடியாத டயர்ட் ஆகுது, டயரியை நிறுத்தவே முடியல, ஒரு சமயம் டயரியை நிறுத்தினா வாமிட்டிங் வருது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த இதில் வந்து ஃபுட் பாய்சன்லாம் இருக்கும். இதில் ரொம்ப அப்படியே வெளுத்த மாதிரி ஆயிடுவாங்க, போய் அட்மிட் ஆவாங்க, உடனே ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடுவாங்க, எல்லாம் இப்படியே போய். ஆனால் 1 ஹவர்லாம் நம்ம ஃபுட் பாய்சனை சரி பண்ணியிருக்கோம். இதுக்கான எவிடன்ஸு நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாஃபே இருக்கிறாங்க. ஸோ 1 ஹவரில் ஃபுட் பாய்சன் ஆனவங்கள சரி பண்ண முடியும். இந்த மருத்துவம் அப்படிப்பட்ட அற்புதமான மருத்துவம் தெரியறதில்ல. யாரை கேட்டால் அப்படியா, இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இதுக்கு மருந்து இருக்கா, தைராய்டு சரி பண்ண முடியுமா, அடினாய்டு சரி பண்ண முடியுமா, குழந்தைக்கு பசியே இல்லை வெயிட் அதிகப்படுத்த முடியுமா, வெள்ளைப்படுது சரி பண்ண முடியுமா, எல்லாத்துக்கும் மருந்து. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம், கண்டிப்பாக வந்து ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா பயப்படாதீங்க. இந்த மருத்துவம் ஒரு எக்ஸலண்ட்டான மருத்துவம். இது மட்டும் இல்லை, எல்லா நோய்களுக்குமே செக்மெண்ட்டாக இதில் ஒரு அற்புதமான மருந்துகள் உண்டு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். மைண்டு அது மாதிரி ஒரு விஷயங்க உலகத்தை ஆட்டி படைக்கிறது எதுவுமே கிடையாது. ஒருத்தர் கோவக்காரனாக இருப்பான், ஒருத்தர் கிரிமினலாக இருப்பான், ஒருத்தர் மைண்டுக்குள்ளே வேறு தான் நினைப்பான், வெளியே ஒன்று பேசுவான். யதார்த்தமாக இருக்கிற ஆட்களை பார்க்குறதே இன்றைக்கெல்லாம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மைண்டை நம்ம ரெகுலேட் பண்ண முடியும். பயங்கர கோபக்காரங்களாக இருப்பாங்க, பயங்கர ஒருத்தர் உதாசீனப்படுத்துவாங்க, பயங்கர ஒரு மேட்டிமை எண்ணத்தோட பயங்கர ப்ரௌடாக, நான் வந்து ரொம்ப ஹெட் வெயிட்டாக ஈகோயிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை எல்லாத்தையுமே சரி பண்ண முடியுமானா சரி பண்ண முடியும். எனக்கு பயங்கர பயம் பதட்டம், என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு எது எடுத்தாலும் பயம் அப்படின்றீங்களா, அதுக்கும் இந்த மருந்துகள் அற்புதமாக வேலை செய்யும். 15 நாளில் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே மருந்துகள் அற்புதமாக வேலை செய்யும். ஸோ எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து மருந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். அது நாங்கள் உங்களுக்கு சம்படி இப்போ யார் வேணால் இங்கே வர்றீங்களா, இங்கே மருந்து எடுக்கிறீங்களா, யூ ஆர் ஸோ லக்கி. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே நிறைய தெரியாது. நிறைய பேர் இங்கே வந்து இதுக்கெல்லாம் மருந்து இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குங்கிறத மோஸ்ட் ஆஃப் த எங்களோட பதில் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் ஏறக்குறைய 95% டிசீஸ்க்கு இங்கே மருந்துகள் இருக்குது. ஸோ இது நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். நன்றி. கேன்சர் கம்ப்ளைண்ட் இருந்ததுங்க, சர்விக்கல் கேன்சர், அப்புறம் நீர் படுறது, ஒரிஜினல் நீர் படுறது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது. சரியான தூக்கமின்மை, மன உளைச்சல், இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ நல்லா இருக்குங்க. இந்த கண்டிப்பாக சொல்லணும், நமக்கு சரியாகும் போது நம்ம 4 பேர்த்துல சொல்லணும் இல்லைங்க. கேன்சர் தெரியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதை விடவே நல்லா ஆக்டிவாக இருக்கு இப்போ. சரண்ஸ் மருத்துவமனை. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, World's best integrated hospital. சரண்ஸ் மருத்துவமனை. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, World's best integrated hospital.